வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையும் உலகமெங்கும் இருக்கும் பிரபலங்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ள ஒரு செய்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரபல நடிகர் பார்த்தீங்கன்னா திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. நிமோனியா காய்ச்சல் காரணமாக பரிதாபமாக பலியான செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. யார் அந்த பிரபலம், அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1959ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி பிறந்த பிரபல ஹாலிவுட் நடிகர் வால் கில்மர் பேட்மேன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பிரபலமானவர் தான். தொண்டை புற்றுநோய் பிரச்சனையால் கடந்த சில ஆண்டுகளாகவே போராடி வந்த அவர் நிமோனியா காய்ச்சல் காரணமாக ஏப்ரல் 1ஆம் தேதி திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. அவருக்கு வயது 65. பிரபல ஹாலிவுட் நடிகர் வால் கில்மரின் மறைவு ஹாலிவுட் திரையுலகை சோக கடலில் ஆழ்த்தியுள்ளது. சினிமா பிரபலங்கள், ரசிகர்கள் என பலருமே இரங்கல் தெரிவித்து வருகின்றன. இவருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் கோலோச்சி வந்த நடிகராக தொடர்ச்சியாக சினிமா பிரபலங்கள் இயற்கை மரணங்கள் சந்திக்காமலேயே உடல்நலக்குறைவின் காரணமாக வயதிலேயே உயிரிழந்து வருவது பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. 1984ஆம் ஆண்டு வெளியான டாப் சீக்ரெட் படத்தின் மூலம் ஹாலிவுட் நடிகராக அறிமுகமானார் தான் வால் கில்மர். டாப் கன், கில் மீ அகெயின், தி டோர்ஸ், பம்சன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்த இவர் 1995ஆம் ஆண்டு வெளியான பேட்மேன் பரவர் படத்தில் பேட்மேனாக நடித்து அசத்தினார். ரெட் பிளாட், வெண்டர்லேண்ட், ஸ்பார்டன், அலெக்சாண்டர், லவ் குரு, தீஸ் மேனன், டாப் கன் மெகரிக் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்து கடைசியாக டாம் குரூஸ் நடிப்பில் வெளியான டாப் கன் மெகரிக் படத்திற்காக இவர் சினிமாவில் நடிக்கவே இல்லை. உடல்நலக்குறைவின் காரணமாக ஓய்வெடுத்து ஆரம்பித்தார். தொண்டை புற்றுநோயின் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாகவே பெரும் போராட்டத்தை நடத்தி வந்த வால் கில்மர் சமீபத்தில் நிமோனியா காய்ச்சல் பாதிக்கப்பட்ட நிலையில் ஏப்ரல் 1ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி காலமாகி போனார். அவரது மறைவு ஹாலிவுட் திரையுலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 1988ஆம் ஆண்டு பிரபல ஹாலிவுட் நடிகை ஜோனா வேலி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் மனஸ்தாபம் காரணமாக இருவருமே 1996ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்து போனாங்க. இந்த தம்பதியினருக்கு மெர்சிஸ் என்கிற மகளும் ஜாக் கில்லர் என்கிற மகனும் இருக்காங்க. ஜாக் கில்லர் ஹாலிவுட் படங்களில் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மனைவியை விவாகரத்து செய்த பிறகு சில நடிகைகளுடன் டேட்டிங் செய்து வந்ததாக கிசுகிசாக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்பு யாரையுமே திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பேட்மேன் படத்தின் மூலம் உலக புகழ்பெற்ற வால் சிம்கரின் மறைவு செய்தி அறிந்து ஏராளமான ரசிகர்கள் அவருக்காக அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.